தீங்கை விலக்கி ஆசி அருள்தல். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கின்றீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கின்றீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அப்போஸ்தலர் 3:25-26. சேற்றில் மலர்ந்தாலும் தன் மீது சேறு ஓட்ட இடம் கொடாமல் ஜொலித்து நிற்பது தாமரை மலர். ஆனால் வாழுகிற உலகில் பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் இடம் கொடுத்து கரைபடிந்து வாழ்வது மனித இயல்பு. தீமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மனிதனை விலக்கி ஆசி வழங்குவது கடவுளின் தயவு. அப்போஸ்தலர் 3:17-26 வரை உள்ள திருமறை பகுதியில் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் பேதுருவும் யோவானும் எருசலேம் தேவாலயத்தில் தீமையின் பிடியில் சிக்கி தீங்கு செய்து அநீதி செய்து வாழ்ந்த ஜனங்களிடம் கடவுளின் ஆசி அறியாமையினால் தீங்கு செய்தீர்கள், ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று உரைக்கின்றனர். வசனம் 26 பாவத்தின் பிடியிலிருந்து தீங்கின் வழிகளிலிருந்து விலகி ஆசி பெற ஒரே வழி கடவுள் ஒருவரே என்று உணர்த்துகின்றனர். உங்கள் தீங்கு பொல்லாங்கினை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் தம் மகனாகிய இயேசுவை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று உரைக்கின்றார். ஆம், உலகில் தீமையின் பிடியில் சிக்கி சிதைந்து வாழ்வோரை விலக்கி பாதுகாப்பவர், ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. அதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பினார். குமாரனாம் கிறிஸ்து தன்னை சிலுவையில் தியாக பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்ததின் மூலமாய் இன்று நாம் நம்முடைய எல்லா தீங்கினின்றும் விலக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்வோம், ஆசி பெறுவோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும்.